அவன் இது எதுக்கு பெரிய என்னமோ பெரிய செஃப் தாமோ இதெல்லாம் மாட்டிட்டு தான் இவங்க வந்து சமைப்பாங்க. எதுக்குடி இது? கழுவுறேன், துணி துவைக்கிறேன், வாஷிங் மிஷின் நான் வாங்கி கொடுத்ததுல துவைச்சிட்டு இருக்குது. உளுந்து ஊற வச்சிருக்கேன். உளுந்து என்ன மாவாட்டுறக்கா? இல்ல, உனக்கு உளுந்து வடை சுட்டு தரேன். உளுந்த வடையா? நீ வாயிலே நல்லா பெரிய வடையா சுடுவேன்னு எனக்கு தெரியும்டி. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில வந்து மழை பெஞ்சு சும்மா குளு குளு குளுன்னு இருக்கு. போன வாரம்லாம் வீட்லயே உட்கார முடியல. இந்த வாரம் பாத்தீங்கன்னா செமையதான் இருக்கு. இங்க பாத்தியா, இங்க பாருங்க, ஒரு பச்சை மிளகாய் எவ்வளவு பெருசா இருக்கு. எங்கடி வாங்கினது? கடையில. கடையில தான் வாங்குவாங்க, அது தெரியுது. பச்சை மிளகாய் சாப்பிடுறியா? சரி, இன்னைக்கு என்ன பண்ண போற? இன்னைக்கு வந்து தக்காளி சாப்பாடு. தக்காளி சாப்பாடா? ஏண்டி தக்காளி சாப்பாடு சாப்பிடறதுதான் உட்காந்து இருக்க மாதிரி? சாப்பாடே வந்து புதுவிதமான ஒரு அரிசி. புதுவிதமான அரிசி? என்ன அரிசி? இதுதான் அந்த அரிசியா? இதுதானா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் அந்த அரிசி. உளுந்தா நினைச்சேன். சரி, நீ ஊற போட்டிருக்க போது சரி இதுதான் ஊற போட்டிருப்பேன்னு நினைச்சேன். குதிரவாளி அரிசி தானே? குதிரவாளி அரிசி இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஏன் குண்டு? மில்லட்டா? மில்லட் ரைஸ் எப்படி? மில்லட் டொமேட்டோ ரைஸா? என்ன அந்த அரிசிக்கு பதிலா இந்த அரிசி போட போற? அத சொல்லி எங்களை ஏமாத்த போற அதானே? இங்க பாத்தீங்கன்னா நம்ம விகான் வந்து எதையோ உருட்டி ஏதோ பண்ணிட்டு இருக்கான். என்னடா வேலை பண்ணிட்டு இருக்க? மெக்கானிக்கியா? பாடா, இந்த 12V படத்துல மயில்சாமி வருவான், அந்த மாதிரி நம்ம பையன் உள்ள பூந்து வேலை செய்யறான். சரி வா, எனக்கு என்னது ஆசை, ஒரு நாள் இந்த வண்டியில வந்து நான் ஓட்டணும். அதான் என்னோட ஆசை. ஓட்டலாமா? பாருங்க, ஜாக்கி எல்லாம் வச்சு பயங்கரமா இந்த சேரை வந்து ஜாக்கியா யூஸ் பண்ணி எப்படி பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. என்ன பண்ணுவ? நீ கொஞ்ச நாள்ல கழட்டி காயலாங்கடைக்கு போட வேண்டியதான் நினைக்கிறேன். என்னடி இந்த நக்கு நக்குற? நல்லா இருக்கா? நீ ஏன் செஞ்சு நீ ஏன் நல்லா இருக்குன்ற? இது என்ன ரசமா? குதிரவாளி அரிசிக்கு ரசமா இல்ல என்ன இது? தக்காளி சாப்பாடு ரெடிமேடா பண்ண போறியா? தாளிக்கலாம் மாட்டியா? அது இப்படிதான் பண்ணுவாங்க. ஓ, இந்த மாதிரியா? பருப்பு சாப்பாடு மாதிரியா? ஒன் பாட் ரைஸா? அப்புறமா இருக்குமா? எப்படி இருக்கும் எனக்கே தெரியாதா, ஃபர்ஸ்ட் டைம் நானே செய்யறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கொதிக்கிற அந்த ரசத்துல இவ வந்து அந்த குதிரவாளி அரிசியை உள்ள போடுறா. என்ன ஆகுதுன்னு பாப்போம். இதுல வந்து எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமாமா உனக்கு? எவ்வளவு இருக்கு? இதுல வந்து நிறைய சத்து இருக்கான். சரி, என்னென்ன போட்டா ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லு. அப்படியே கட் ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்லடா, எப்பவும் போல எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊத்திட்டு பிரியாணிக்கு போடுவோம்ல, பட்டை கிராம்பு லவங்கம் அந்த மாதிரி அந்த ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் போட்டு, வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, அப்புறம் மஞ்சப்பொடி வேணும்னா மஞ்சப்பொடி, சில்லி பவுடர், அப்புறம் தனியா பவுடர், அதுக்கப்புறம் அரிசி. அவ்வளவுதான். தண்ணி ஊத்திட்டு அரிசி. இது வந்து பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும் இல்லையா? ஆனா அவுட்கம் எப்படி வரும்னு தெரியாது. ஏன்னா கொத்தமல்லி தலையும் இல்ல, கருவேப்பிலும் இல்ல, சரி புதினாவும் இல்ல நம்ம கிட்ட. இருக்கிறத வச்சு செஞ்சுட்டு இருக்கேன். வெங்காயத்தெல்லாம் முன்னாடியே நறுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. என்னடி பண்ணிருக்க? எனக்கு கேஸ் வெளியில போட்டு விடுறி, விசில் போட்டா அந்த விசில் வரும். அதுக்குள்ள ஏதாவது அடைச்சிருந்ததுன்னா இந்த கேஸ் வரும்போது வெளியில வந்துரும்ல. ஓ, இது எப்பவும் இப்படிதான் பண்ணுவேன். நான் எப்பவுமே இப்படிதான் பண்ணுவேன், இல்லன்னா வெடிச்சிருச்சுன்னா. ஓஹோ, இதெல்லாம் வேற இருக்கா? ஆமா. நீ எங்க விலை கழுவுறது மட்டும் தான் எனக்கு பண்ணி குடுக்குறேன். விலை கழுவுறேன், துணி துவைக்கிறேன், இதுக்கு மேல என்னடி பண்ற? துணி நீயா துவைக்கிற? வாஷிங் மிஷின் நான் வாங்கி கொடுத்ததுல துவைச்சிட்டு இருக்குது. இதுக்கு மேல உனக்கு எல்லாம் என்ன பண்ணும்? அதுக்கப்புறம் துணி
என்ன வாஷிங் மிஷின்ல போட்ட துணியை மறுபடியும் ஏத்துறாங்க. எங்க ஏத்துற? அங்க கொண்டு போய் வைக்கிறேன்ல, நீ போய் காய போட்டுருக்க மறுபடியும் இங்க இருந்து கொண்டு போய் வைக்கிறேன்ல. ஓ, வைக்கிறது ஒரு வேலை. அதுக்கப்புறம் பாலை போட்டு கருக்கிடுற பால் பாத்திரத்துல, அதை போட்டு தேய்ச்சி கையெல்லாம் தேஞ்சே போச்சு பாரு. சோ பாவம், கை தேஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்கேயாவது போகணும்னா கூட்டிட்டு போறோம்ல டிரைவர் மாதிரி. அதெல்லாம் உனக்கு ஒரு வேலை. அதெல்லாம் வேலை தாண்டி. சரி தள்ளி நில்லு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பால் இல்லையா? இந்த அரிசி பாத்தீங்கன்னா டிமார்ட்ல வாங்கணும், அரை கிலோவே 83 ரூபா. சோ இது வந்து அன்னைக்கு நீ இதுல பண்ணல, தயிர் போட்டு பண்ணல, அது நல்லா இருந்துச்சு. தயிர் சாப்பாடா? தயிர் சாப்பாடு மாதிரி இதே இது மாதிரி வேக வச்சு தயிரை போட்டு குழப்பி அடிச்சோன்னு வைங்களேன் மக்களே, வேற லெவலா இருக்கும் டேஸ்ட். அதுலயே அந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இது பண்றேன் நான். என்ன பண்றேன்? இதுல வந்து கம்பு போட்டு வச்சிருக்கேன் தோசை சுடுறதுக்கு உனக்கு. அப்புறம் உளுந்து ஊற வச்சிருக்கேன். உளுந்து என்ன மாவாட்டுறக்கா? இல்ல, உனக்கு உளுந்து வடை சுட்டு தரேன். உளுந்த வடையா? நீ வாயிலே நல்லா பெரிய வடையா சுடுவேன்னு எனக்கு தெரியும்டி. உளுந்த வடையா? உனக்கெல்லாம் பண்ணி தரணும்னு நினைச்சேன்ல. பண்ணி தரையா? உனக்கெல்லாம் செஞ்சு தரணும்னு நினைச்சேன்ல, என்ன சொல்லணும் சொல்லிக்கோ. ஏதாவது பேசி விளையாட் பண்ணிட்டு இருக்காது, உடஞ்சிரும். இங்க பாத்தியா என்னோட தயிர் குண்டா? என்ன ஆவி பறக்குது? எப்படி ஊத்தி வச்சது? ஆதி காலத்துல ஊத்தி வச்சதா இருக்கு. ஒண்ணும் கிடையாது, நேத்து தான். அது அப்படிதான் இருக்கும். பானை அப்படிதான் இருக்குமா? எனக்கு என்னமோ கெட்டுருச்சுன்னு நினைக்கிறேன்டி. ஏய், தயிர் வாசம் அவ்வளவு சூப்பரா அடிக்குது. இல்ல கையெல்லாம் ஒரு மாதிரி பிசு. அது தயிர் சிந்துனதுடா. ஏய், நீ எல்லாம் சமைச்சு பாரு, அப்ப தெரியும் உனக்கு. ஏய், நான்லாம் சமைக்க ஆரம்பிச்சேன்னு வையேன். நான் தான் பல நாளா உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீ சமைச்சு எனக்கு கொடுத்து நான் சாப்பிடணும். ஒரு தோசை சுட்டு எனக்கு கொடுத்து நான் சாப்பிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. உண்மையாலுமே தோசை சுட்டு சாகர நாள் தெரிஞ்சா வாழ்ற நாள் நரகமாயிடும். அதனால அதுதாண்டி நான் செஞ்ச நீ ஏதாவது ஆயிடுச்சுன்னா. சரி ஓபன் பண்ண. அப்படியே லூசு. ஏன்டி ஓபன் பண்ண? வேணா, அந்த கேஸ் வேகாம இருந்ததுனால வெந்துரும், விடு. இது வந்து எப்படி ஓபன் பண்ணனும்? ஏய் சிக்கு, விளையாட விடு கொஞ்சம். வேணா, எடுத்தலாம் விட வேண்டாம், அது கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்புறம் இல்லன்னா ஏன்டி அப்படி யூடியூப்ல அப்படிதான் சொல்லிருக்காங்க, விசில் அடங்கற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அப்ப உனக்கா தெரியாது, யூடியூப் பார்த்து எல்லாம் கத்துட்டு இருக்க. அப்ப இத்தனை நாள் சமைச்சதெல்லாம் குத்து மதிப்பா தானே? ஆமா, இரு, அது வெந்துறட்டும். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இரு. உனக்கு பெண்ண பசிக்குதா? ஆமா, இது எதுக்கு பெரிய என்னமோ பெரிய செஃப் தாமோ இதெல்லாம் மாட்டிட்டு தான் இவங்க வந்து சமைப்பாங்க. எதுக்குடி இது? இது வந்து ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகாம இருக்கிறதுக்கு. நான் மட்டும் அப்படியே அழுக்கெல்லாம் ட்ரெஸ் போட்டுருக்கிறேன். ஏன் நீ போறதே பழைய ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற சமைக்கிறதுக்கு? இப்ப நீ எதுக்கு என்னை வாரிட்டு இருக்கிற? இல்லடி சொல்றேன், நீ எதுக்கு என்னை வாரிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். இல்ல இதுக்கு வேற எவ்வளவு நீங்க வந்து இதுக்கு ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் செலவு வேற பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி, இது இண்டேன் எழுதி இருக்கா? நீ சேர்த்தானே குடுக்குறோம் காசு. இந்த இண்டேன்ங்கறது அவங்க கொடுத்தாங்களா? இது நீ கேஸ் வாங்குனீ இல்ல, கேஸ் அந்த இதுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்தது. சரியா? இது அந்த லைட்டர் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் காசு கொடுத்துதான் இது குடுக்குறாங்க. சரியா? இது வேணாம்னு சொல்லியிருந்தா வேணாம்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால நீ விலைக்கிளம்பும் போது என்ன பண்ற? இது ஐயோ என் ட்ரெஸ் வந்து அழுக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கிளம்பும் போது மாட்டிட்டு தானக்கா பண்ற. அந்த மாதிரிதான். சரியா? அவ்வளவுதான் நீ முடிச்சு விடுறீ. எத்தனை என்னடி குழம்பு மாதிரி இருக்கு? இரு இரு இரு. ஏய், சாம்பார் சாப்பாடு இது. வெயிட் பண்ணுன்னு ஃப்ரெண்ட்ஸ், இவ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் பார்ட் ரைஸ்னு சொல்லிட்டு சாம்பார் ரைஸ் பண்ணி வச்சிருக்கா. இந்த கடவுளை இருடி, கொஞ்ச நேரம் வந்து மறுபடியும் வைக்கலாம். நான் அதுக்குதான் சொன்னேன் இன்னும் ஒரு 10 விசில் விடுன்னு சொல்லிட்டு. ஆனா நீ பண்ற அலும்பு இருக்கேடி. நல்லா இருக்குமா? எனக்கு ஏதோ இத பாக்குற உப்புமா மாதிரியே ஒரு ஃபீலிங். உனக்கு எப்படி தோணுது? விகான் சாப்பிடுவானது இல்ல. விகான் சாப்பிடுறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நான் சாப்பிடுவேனா என்னன்னே தெரியல. உப்புமா மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறேன். டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு. டேஸ்ட்ல எல்லாம் எந்த குறைபாடும் இல்ல. சரி, உப்புமா மாதிரி இருக்கா? உப்புமாவே கொஞ்சம் வந்து இதா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. உப்புமா மாதிரி தான் இருக்கு. இப்ப நீங்க இது வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் வத்திருச்சுன்னா நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கு நம்ம வந்து இன்னொரு வாட்டி விசில் விடுவோம். பாவி. அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் யாராவது நல்லா சமையல் செய்யறவங்க வந்து நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னு வெச்சுக்கோ, காரி காரி துப்புவாங்க. ஐயோப்பா, அதெல்லாம் நியாயமே இல்லடி. இப்பதாண்டி தெரியுது கேஸ் ஏன் இப்படி தீருதுன்ட்டு.
போட்டு அடி அடி நடிச்சு நானே உன்கிட்ட சொன்னேன் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு. நான் இந்த மாதிரி சமைச்சதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் சமைக்கிறேன். அப்ரிஷியேட் பண்ணணும் நீ எனக்கு. அன்னைக்கு வந்து எங்க அம்மா இருந்தது உனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு. அந்த தயிர் சாப்பாடு சாப்பிட்டேல, இது வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன். ஸோ என்னை அப்ரிஷியேட் பண்ணணும், டீக்ரேட் பண்ணக்கூடாது. புரியுதா? டைம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? 4. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை மாலை 4 மணி. இது வந்து சனிக்கிழமை மதிய சாப்பாடு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். காலையில சாப்பாடு 11:30, மத்தியான சாப்பாடு 4. நீ நைட்டு சாப்பாடு அது விடிஞ்சிருக்கும். அது கோழி கூவுறதும் நாங்க ஏன் போடுறது ஒரே சவுண்டா இருக்குங்கிற மாதிரி ஆயிரும். ஹெல்தியா சாப்பிடுறோம், பட் வந்து அன்ஹெல்தி டைம்ல. இப்ப ஏடு எப்படி இருக்குன்னு பாப்போம். எனக்கு அடி பிடிச்ச ஸ்மெல்லா இருக்கு. அடி பிடிக்கலடி அது. அது எப்படி கொல கொலன்னு இருந்துச்சு, அடி பிடிச்சாங்கிறது. அகைன் சாம்பார் ரைஸ். ஏய் நான் சொன்னேன்ல, இங்க பாரு அடி பிடிச்சிச்சா? அது எப்படி தண்ணி எல்லாம் இருக்கு, எப்படி அடி பிடிக்கும்? ஒருவேளை இந்த ரைஸ் இப்படிதான் இருக்குமோ என்னமோ, எனக்கு தெரியலப்பா சாமி. சரி வா, ஏதோ ஒண்ணு பண்ணி. அம்மா மாதிரிதான் இருக்கு. இதுக்கு நீ சாப்பாடு போட்டே பண்ணிருக்கலாம். நல்லா சாப்பிட்டுக்கலாங்கறியா? வேற என்ன சொல்றாங்கன்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா? இது அதனால லேட்டா சாப்பிட்டு லேட்டா 4 மணிக்கு குடுக்குறா போ. வா போவோம் சாப்பிட்றதுக்கு. ஒருத்த கார் வாங்கினதுல இருந்து அதைவே பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கான். விகான் வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லு. நீ என்னடா யாருமே சாப்பிட மாட்டீங்க. ஏய் சும்மா ஒரு வாய் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு பாப்போம். ஏய் அவ்வளோலாம் போடாதடி, தற்கொலை முயற்சினா தனியாடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அரிசி ஏதோ நல்லாதான் இருக்கு. நான் வந்து சாப்பிட போறேன், எப்படி இருக்குன்னு தெரியல. இது பாத்தீங்கன்னா உப்புமா மாதிரிதான் இருக்கு கிட்டத்தட்ட. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. ஓகே நல்லாதான் இருக்கு. அந்த அரிசியோட அரோமாலாம் மிக்ஸ் ஆகி வாசமே நல்லாதான் இருக்கு. என்ன கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கு, பட் இது இந்த அரிசி குருணை அரிசி மாதிரி இருக்கு. அந்த அரிசியை உடைச்சு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அப்படின்னா டான்ஸ் ஆடிட்டு இல்லையா? நானே நான் ஆக்சுவலி பிரியாணி செய்யலாம்னு நினைச்சேன். உனக்கு சிக்கன் எடுத்துட்டு விளங்கி இருந்து. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலா பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை தூக்கி ஆல்ல போடுங்க, ஆல்ல போடுங்க. சரி ஒரு ஸ்டெப்பா போடுங்க. நீங்க வேற ஸ்டெப் போடுங்க. வேற ஸ்டெப் ஏதாவது போடுறா. சரி விகான் அந்த சும்மா அந்த ஒரு லைன் மட்டும் சொல்லிடும். சும்மா லைன் போட்டு கிடக்குறேன். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இளைய சமுதாயம். ஓகே பாய்.